பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. கல்லூரி நாட்களில காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டடும். ஓட்டி கடை போதவில்லை. செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல. நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. காசு இல்லாதவனுக்கு கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. என்ன மச்சானே நீ யாரை கூப்பிடுவா நண்பா திரும்பி வாடா. நட்பே துணை அருளே பொழிவாயே இறைவா அருள்வாயே. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை அவங்களையும் கொஞ்சம் நினைவு கூர்ந்து இந்த இடத்துக்கு அழைச்சிருந்தா அது சிறப்பாயிக்கும்னு ஒரு கருத்து. அது நிறைய பேருடைய ஏகோபித்த கருத்தாவும் இருந்துச்சு. அது ஒரு சின்ன குறையாத்தான் இருந்துச்சு, மற்ற எல்லாமே ஒரு நிரப்பமானதான் இருந்துச்சு. அது அவங்கள சீஃப் கெஸ்டா இல்லாமல் ஒரு ஒரு உறுப்பினராக இங்கே வந்து அமர்ந்திருக்கும்படி, ஏண்டா நாங்க பிறந்த ஒரு அழைப்பாகத்தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க இன்னும். அவங்கள்ட்ட தனிப்பட்ட ரீதியில போயிட்டு இந்த ஏற்பாட்டுக்குள்ள சொல்லி இருந்தால் நல்லுண்டு. எங்களோட மனசுல ஒரு கருத்து இருந்துச்சு. அது சரியோ பிழையோ எனக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அவ்வாறு அந்த சிறு பிழையையும் விடாம அதை செஞ்சா நல்லம் அப்படின்றதுதான் என் கருத்து. மற்றபடி எல்லாமே நல்ல சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு இப்ப நாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் நாங்க நேற்று இரவே வந்துட்டோம். இப்படி பாடசாலைன்றதோட எங்களோட ஒரு ஈடுபாடு இருக்கணும், எங்களோட பங்களிப்பும் இருக்கணும். அது போல இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களையும் நாங்க சந்திச்சு அவங்கள்ட்டையும் இருந்து சில ஆலோசனைகளை பெற்று மேலும் மேலும் இப்பாடசாலை வளர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். 1974 எங்களுடைய சகோதரர் ஃபலீல் அவர்கள் சொன்னது போல 1974ஆம் ஆண்டு ஃபாரூக் சார் அவர்களுடைய தலைமையில இந்த பாடசாலை கட்டப்படுகின்ற போது நான் 4ஆம் வகுப்பு நினைக்கிறேன், சகோதரர் ஃபலீல் அவர்கள் 5ஆம் வகுப்பு அந்த பாடசாலையில கற்றுக்கொண்டிருந்தோம். 1974ஆம் ஆண்டு இந்த பாடசாலை கட்டடம் கட்டுவதற்காக கரத்தையில எங்கட தோட்டத்து ரோட்ல, நான் நினைக்கிறேன் எங்கட ஹபீப் சகோதரோட வீட்டில் இருந்தேக்கும் அல்ல தோட்டத்தில் இருந்தேக்கும் செங்கல் ஏற்றி கொண்டு வருகின்ற போது நாங்கள் 4ஆம் வகுப்பு, நாங்கள் எங்களோட பிஞ்சு கைகளால் கரத்தைக்கு செங்கக்கல் ஏற்றி இருக்கிறோம். பின்னால் அந்த கரத்தை வருகின்ற போது அந்த கரத்தையில் தொங்கிக்கிட்டு வந்திருக்கிறோம்.
இங்க வந்து அந்த கரங்களால் அந்த கல்லுகளை இறக்கி நாங்க அடிக்க இருக்கிறோம். எங்கட வேர்வையும் சேர்ந்துதான் இந்த பாடசாலை கட்டுப்பட்டது. இந்த பாடசாலை கட்டுவதற்கு காணி போதாம இருந்தது. என்னுடைய தந்தையார் சரியாக இந்த பாடசாலை சரி அரை பகுதியில இருந்ததுக்கு இந்த பாடசாலை கட்டுவதற்காக இவருக்கு ஒரு பாலமரம் இருந்தது. அந்த பாலம் வரைக்கும் உள்ள ஏரியாவை அப்படியே காணிய பாடசாலைக்காக கொடுத்தார். அதன் பிறகு விளையாட்டு மைதானத்துக்கு காணி போதாது என்று சொன்னபோது மீதி பகுதியையும் கொடுத்து முற்று முழுதுமாக சரி அரை பகுதி எனது தந்தையார் அன்பளிப்பு செய்தது. அவர்களுடைய கபருக்கு அது நிச்சயமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கும். என்னை இந்த இடத்தில் உங்கள் முன் ஒரு சில வார்த்தையாவது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹு தாலாவுக்கு நன்றி கூறியவனாகவும் அதுக்காக உழைத்த என்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு நன்றியை துவா செய்தவனாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இந்த ஊர்ல இந்த பாடசாலையில் ஆகப்பெரிய உரிமையுடைய பழைய மாணவன் என்றால் நான் தான். அதை நான் உரிமையோட சொல்லுவேன். மிகப்பெரிய உரிமையுடையவன். 1975ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பித்த உடனே ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று சிலாபம் வட்டாரத்தில் முதலாவது மாணவனாக தெரிவு செய்யப்பட்டதை ஃபாரூக் சார் ஜும்மாக்கு பிறகு பள்ளியில எல்லா மக்களுக்கு முன்னால ஒரு சந்தோஷமான செய்தி. எங்களுடைய ஹமீத் முதலாயிட்ட மகான் முஹ்தார் சிலாபம் வட்டாரத்தில் முதலாவது மாணவனாக ஸ்காலர்ஷிப்ல சித்தி அடைந்திருக்கின்றார். இந்த ஃபாரூக் சார் சொன்ன விஷயம் இன்னும் காதுக்குள்ள ஒலிச்சு கொண்டிருக்குது. அடுத்ததாக நான் ஜஹிராவுக்கு போயிட்டு ஸ்காலர்ஷிப் பிறகு ஜஹிராவுக்கு போயிட்டு அங்கே இருந்து நான் 1984ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டிக்கு பேராதன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இந்த ஊரின் முதலாவது பட்டதாரியாக வந்தவனும் அல்லாஹ்வுடைய உதவியில நான். அடுத்ததாக முதலாக ஒரு அரச உத்தியோகத்தனாக பதவி ஏற்றுக்கொண்டதும் அல்லாஹ்வின் உதவியினால் நான். அடுத்ததாக ஒரு தரம் பெற்ற அதிபராக நியமிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவியில நான். எனவே இந்த ஊர்ல இந்த பாடசாலையில மிக பெரும் உரிமை பற்று உள்ளவன் நான் அண்மையில இந்த அதிபரின் காலத்துல தான் நான் இந்த பாடசாலைக்கு உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய கவலை. இதுக்கு முதல்ல நான் மகாவித்யாலயங்கள்ல கடமையாற்றினேன், தேசிய பாடசாலைகள்ல கடமையாற்றினேன். அப்பொழுதெல்லாம் இந்த பாடசாலைக்கு எவ்வளவோ என்னால் உதவி செய்திருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் என்னை அணுகவில்லை. தளபாடங்களாயிருக்கலாம், ஆசிரியர்களாயிருக்கலாம், எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கலாம். கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் அதிபராக இருந்தேன். கட்பிட்டி அல்லக்ஸா தேசிய பாடசாலையில் அதிபராக இருந்தேன். கண்டி ஜப்பார் சென்ட்ரல் காலேஜில் அதிபராக இருந்தேன். இப்படி நிறைய பெரிய பாடசாலையில் அதிபராக இருந்தேன். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எவ்வளவோ உதவி செய்திருக்கலாம். இப்பொழுது அண்மையில் மாத்திரம் ஒரு உதவி செய்ய கிடைச்சது. எனக்கு ஒரு நிறுவனம் அணுகி ஒரு டியூப் பெல் ஒன்று அடிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடி ஒரு எங்கேயாவது தேவை இருந்தா சொல்லுங்க நேரம். எந்த நேரம் ஊர் சம்பந்தமாக இருக்கிற சிந்தனை உடனே நான் சொன்னேன் சங்கட்டுவல முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு கிணறு அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி போட்டு அந்த நேரம் இங்க வந்து அடிச்சாங்க. ஒரு 60 அடியனம் அடிக்கும் போது கல்லு பெரும் பாறை குறுக்கிட்டுது. பிறகு பழைய கிணத்தை புனரமைச்சு குடிச்சு செஞ்சு போட்டு போனாங்க. அந்த ஒரு சிறு உதவி மாத்திரம் தான் என்னால் செய்ய கிடைச்சது. சில வேளை நீங்க கேட்டிருக்கலாம், இப்படி எல்லாம் கிரேடான அதிபராக நீங்க இருந்தும் நீங்க இந்த பாடசாலைக்கு வந்திருக்கலாமே, சேவை செய்திருக்கலாமே என்று. என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கின்ற போது எங்களோட ஜஸ்மின் தம்பி தலைவருடைய தந்தை உயிரோட இல்ல, ஹலீம் நானா ஊருக்காக எவ்வளவோ சேவை செய்த மனிதன். அவரும் தற்பொழுது நம்மளோடு வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஹிஜாஸ் சாமியுடைய தந்தை அப்துல் கரீம், என்னுடைய நிறைய வயது வித்தியாசம் இருந்தாலும் நண்பர். அவங்களுக்கு தெரியும், நான் 1996இல் கடையாமட்டை முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் அதிபராக இருக்கின்ற போது இங்கு இடமாற்றம் பெற்று வருவதற்காக வேண்டி, இந்த பாடசாலையை பொறுப்பேற்று செய்வதற்காக வேண்டி அசோக வடிகமங்கவா எம்பியா இருக்கின்ற காலகட்டத்தில் விருப்ப கடிதம் கொடுத்தெல்லாம் இங்கு வந்து இந்த வீட்டில் எங்களுடைய வீட்டில் நாங்கள் குடியிருந்து இந்த பாடசாலைக்கு சேவை செய்ய எவ்வளவு முயற்சி செய்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில ஊரின் முக்கியஸ்தர்கள் அதுக்கு தடை விதித்தார்கள். அதனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனது. இப்போ அண்மையில ஆஷாட் மௌலவி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இப்படி 50 ஆண்டு பூர்த்தி விழா ஒன்று இருக்குது, உங்களை நாங்கள் எட் பண்றோம். நல்ல சந்தோஷம். டைம் கிடைக்கிற டைம் அந்த குரூப்பை பார்த்தேன். அண்மையில சல்மான் ஃபாரிஸ் போட்டிருந்த ஒரு எடிட் பண்ணின ஒரு ஒரு வாட்ஸ்அப் போஸ்ட் ஒன்று
என் கண்களால் கண்ணீரை வரவழைச்சிது. அது நானே எனக்கு போட்டதோ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒன்று எனக்கு வந்தது. அது உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. கொஞ்சம் அதிபர் அனுமதி. சொந்த ஊர் சொர்க்கம் தான். ஏதேதோ காரணங்களுக்காக சொந்த ஊரை விட்டு போயிருந்தாலும் எந்த ஊரும் தராத சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் சொந்த ஊர் மட்டும்தான் நமக்கு முழுசா தரும். அப்படி நீ சொந்த ஊர்னு கொண்டாடுறதுக்கு உங்க ஊர்ல என்னப்பா இருக்குன்னு யாராவது கேட்டா என் பதில் எதுவுமே இல்லைனாலும் அது என்னோட ஊரு. இந்த மண் நான் பிறந்த மண், என்னை வளர்த்தெடுத்த மண். இந்த மண்ணுக்கு என்னால் சேவை செய்ய கிடைக்காம போனது என்ற வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஓரங்கட்டப்பட்டதனால நான் ஒட்டி உறவாட வர இல்லை. ஓரங்கட்டப்பட்டதனால ஒட்டி உறவாட வர இல்லை. நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனால் நான் சேவை செய்யணும்னு நான் நினைச்சிருந்தா அல்லாட உதவியில எனக்கு இருந்த செல்வாக்கு, எனக்கு இருந்த அத்தனை வளங்களை கொண்டு இவ்வளவு தூரம் இந்த பாடசாலைக்கு நான் சேவை செய்திருக்கலாம். ஹை அல்ஹம்துலில்லாஹ். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும். என்னோட படித்த எத்தனையோ பேர் இன்றைய கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நானும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற டிசம்பர் 14 பென்ஷன் போகக்கூடியவனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட சுமார் 30 வருடம் அதிபராக பலதரப்பட்ட பாடசாலைகள் கடமையாற்றி இன்னைக்கு ஓய்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு ஒன்று கூடல் வந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இவ்வளவு வேலை சோலைகள் இருந்தாலும் கூட நான் வந்தேன். அதிபர் அழைத்தார், ஆஷாட் மௌலவி அவர்கள் அழைத்தார்கள், வந்தேன். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மிகவும் ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் அனுபவிச்சேன். 7 லட்சம் ரூபா வேணும் அப்படின்ற உடனே நான் அந்த பழைய சங்கடிகளுக்கு தான் போனேன். 7 லட்சமா? மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வம், பணம், பொருள், ஆயுள், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹு தாலா பரக்கத்து செய்வானா. எண்ணி சில நிமிடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 10, நான் சாதாரணமாக கணக்கு போட்ட வகையில் எப்படியுமே ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலாக வந்து என்றால் அல்லாஹு தாலா இந்த மண்ணுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த பரக்கத்தை பெருமையை நான் உண்மையிலே உளமாற பாராட்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். ஜஸ்மின் தம்பிகிட்ட கேட்டேன், என்ன தம்பி ஆச்சரியமாயிக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார், இல்லை இந்த ஊருக்கு ஹதியா கேட்டு வரவர்கள் அதிகமாக வாராங்க. அவங்ககிட்ட கேட்டு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்றால், ஏனைய ஊர்களில் நாங்கள் போயிட்டு எடுக்கிறதையும் விட இங்கே எங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பரக்கத்து செய்து கொண்டு இருக்கின்றான். அதை மென்மேலும் அல்லாஹாலா பரக்கத்து செய்வானாக. இந்த இளைய தலைமுறைகளுக்கு நான் யாருங்கிறது தெரியாம இருக்கும். நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் அந்த ஊருக்கு வந்தாலும் இளைய தலைமுறையில் என்ன பார்க்கிறது, யாரோ ஒரு ஆதுனிக் ஸ்ட்ரேஞ்சர், யாரோ ஒரு புதிய மனிதர் ஒரு ஊருக்கு வந்தவர்னு சொல்லி போட்டு அவங்க தெரிஞ்சிருக்கணும் ஹமீதாப்பாட கடைசி மகன் நான் சொல்லி போட்டு என்னோட படிச்ச எங்களோட இருந்த எத்தனையோ குமரிகள் கிளவிகளாக முன்னால இருந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் கபராளிகளாக போயிட்டாங்க. உங்களை எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். எதிர்வருகின்ற 50 ஆண்டு பூர்த்தி விழாவை சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு கார்டு தரப்பட்டிருக்குது. இதை பார்த்த நிலையில் உள்ள தேவைகளை இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முடிவு செய்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். உங்கள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஒரு சில ஞாபகம் மாத்திரம். இந்த ஆனமடுவில் இருக்கிறான் எங்களோட சோமாவதி டீச்சர், மறந்துடவானா, பழைய பரமாக்கந்தை திரும்புற சந்தையில் இருக்கிறாங்க எங்களோட சிங்கள டீச்சர். நான் முந்தி பேனையை இப்படி பிடிச்சு எழுதினேன். அவதான் என்ன இப்படி பிடிச்சு எழுதுறதுக்கு பழக்கினா. நான் அல்லக்ஸா தேசிய பாடசாலையில் அதிபராக இருக்கின்ற போது அவ ISA இருந்து டீச்சர் சென்டர்ல அங்க போய் இந்த அத்தனை ஆசிரியருக்கு முன்னுக்கு சொல்லியிருக்கிற அல்லக்ஸா ஜாதிக பாசலே விதுரபதி மகே கோலே சங்கட்டிகள் மெஸ்கோலே மத்தக்கரண்டமா மத்தக்கராகியல
அப்படின்னு சொல்லி நான் அவட வீட்டுக்கே வைத்து சந்திச்சேன். ஆச்சரியப்பட்ட, அதிசயப்பட்டா, சந்தோஷப்பட்டா. இனி அப்படியான பழைய சிலர் இருந்தால் அவர்களையும் இந்த நிகழ்வுல ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்க. எங்களோட ஃபாரூக் சார் அவங்கள நான் சந்திச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபாரூக் சாரோட மகன் அவர் சார்பா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சூரியகுமார் சார் எங்கேயோ தெரியாது, ஜமாதீன் சார் எங்கேயோ தெரியாது, மக்கோன ஃபலீல் சார் எங்கேயோ தெரியாது, காசிம் சார் எங்கேயோ தெரியா, ஹதீஜா டீச்சர் எங்கேயோ தெரியா. இப்படி எத்தனையோ டீச்சர்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு படிப்பிச்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்க. தேடி பிடிங்க. அவங்களோட மக்களையாவது அந்த நிகழ்வுக்கு கொண்டு வருவோமா இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்க எல்லோரும் ஒன்று சேருவோம் இன்ஷா அல்லாஹ். இது நான் பிறந்த மண், என்னை வளர்த்த மண், என்னுடைய ஊர், என்னுடைய பாடசாலை. நேரா இருக்கக்கூடியதா என்னுடைய கிளாஸ் ரூம். சில வேளையை நான் ஊருக்கு வந்தா தனியா வந்து என்ன கிளாஸ் ரூம்ல கொஞ்சம் நேரம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு போறது. மேல எழுதிச்சு அறிவே என் ஆயுதம், அலிர் அலி எல்லாம். இப்ப இது போட்டிருக்கிறீங்க, இரும்பு ஸ்ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க. முந்தி பெரிய கம்பு போட்டிருந்தது, அதுல எழுதியிருந்தது அறிவே என் ஆயுதம், சொன்னவுடன் செய்யுங்கள் அது வழிபாட்டை போன்றது. இப்படி எல்லாம் எழுதி அதெல்லாம் இன்றைக்கு மாறி ஞாபகம். அவர்களையும் சேர்த்தடுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒன்று சேருவோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். புத்தளம் கல்வி வலயத்தில் எந்த ஒரு போட்டியா இருக்கட்டும், ரிசல்ட்டா இருக்கட்டும், எது வழியாகினாலும் அப்படி என்னுடைய பாடசாலையை தேடுவேன். என்னுடைய பாடசாலையை தேடி போட்டு அடுத்த கட்டம் நான் தேடுற பாடசாலை சங்கட்டுக்குளம் முஸ்லிம் மகாவித்யாலயம். எத்தனை பிள்ளைகள் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க, எஸ்கோசி பாஸ் பண்ணிக்கிறாங்களா, ஓஎல் பாஸ் பண்ணிக்கிறாங்களா, ஏஎல் பாஸ் பண்ணிக்கிறாங்களா, யூனிவர்சிட்டிக்கு போறாங்களா, இப்படி மென்மேலும் உருவாக வேண்டும். நல்ல ஒரு அதிபர், இன்னும் 12 வருட சேவை காலம் இருக்குது. அவரை விட்டுறாம வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அவருக்கு நாங்க பக்கபலமாக இருப்போம். ஓய்வுல சென்றாலும் முற்று முழுதாக இந்த ஊருக்காக இனிவரும் காலத்திலேயாவது ஒவ்வொரு இடமும் சாட்சி சொல்லும். இனிவரும் காலங்களிலாவது எங்கள் ஊடாக இந்த ஊருக்கு, இந்த பாடசாலைக்கு என்னெல்லாம் செய்யலுமோ அதுகளை செய்தவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். என்னுடைய உரையை அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1975ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கட்டிக்குளம் முஸ்லிம் மகாவித்யாலயம் அரை நூற்றாண்டை எட்டியுள்ளது. பாடசாலை ஒரு சில வெற்றிகளை ஈட்டிக் கொண்டாலும் இங்கு கற்ற பழைய மாணவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்துக் கொண்டு இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டியிருக்கின்றன. இங்கு கற்ற அனைத்து பழைய மாணவர்களையும் ஒன்று சேர்க்கின்ற நிகழ்வு பழைய மாணவர் ஒன்று கூடல் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 2025 10/6 திங்கட்கிழமை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். எனவே இந்நிகழ்விற்கு அனைவரும் கட்டாயம் சமூகம் தந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். சொந்த ஊர் சொர்க்கம்தான் இல்ல. ஏதேதோ காரணங்களுக்காக சொந்த ஊரை விட்டு போயிருந்தாலும் எந்த ஊரும் தராத சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் சொந்த ஊர் மட்டும்தான் நமக்கு முழுசா தரும். அப்படி நீ சொந்த ஊர்னு கொண்டாடுறதுக்கு உங்க ஊர்ல என்னப்பா இருக்குன்னு யாராவது கேட்டா என் பதில் எதுவுமே இல்லைனாலும் அது என்னோட ஊரு. ஏலம் காத்து வீசுதே, எசை போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முடிச்சு கேக்குதே.